இங்கே ஹாலோவின் அண்டு கிறிஸ்மஸ் ரெண்டையும் நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள். இங்கே பொருள் நிறைய இருக்குது. இது மாதிரி ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம் நான் எங்கேயும் பார்க்கல. இங்கே பாருங்கள், சவுண்டு விட்றது பாருங்கள். இங்கே வரும் கூண்டுக்குள் ஒரு பேய். உங்களுக்கு ஹாலோவீனில் எல்லா வீட்லேயும் போய் சாக்லேட் வாங்குவோம்ல, அதெல்லாம் உங்களுக்கு எடுத்து போடுறேன்னு. நான் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போவேன். ஓகே, அவங்களுக்கு ஃபன்னாக இருக்கும். அதனால் அவங்க டேடி வாங்கப்பாங்க. சரிண்ணா அவங்களுக்காக போட போவேன். நம்ம இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கோம். அந்த சாக்லேட்லாம் போய் மொத்தமாக கடையில் வாங்கினாலே 5 ரூபா தான் இருக்கும். பட் ஆனால் அதோட இதுக்காக நம்ம போகிறதில்ல. பிள்ளைங்களோட ஹாப்பினஸ்க்காக நம்ம போவோம். அவங்க நல்லா அதை என்டர்டெயின் பண்ணி நல்லா ரசிப்பாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் பிள்ளைங்களை பார்த்து அவங்களும் வீட்டுக்காரங்களும் ஹாப்பியாக அவங்களெல்லாம் முடிஞ்சது 5 சாக்லேட்டோ 10 சாக்லேட்டோ போடுவாங்க. யாராவது சிலவங்க நான் இதெல்லாம் பார்த்துருக்கேங்க. சிலவங்க வீட்டில் சாக்லேட் இருக்காது, ஆனால் பிள்ளைங்க வந்து கேட்டாங்களேன்னு டக்குன்னு ஒரு $5 எடுத்து போடுவாங்க, $10 போடுவாங்க. ஸோ அவங்க அந்த ஒரு ஹாப்பியாக தான் பார்ப்பாங்க அதை. இங்கே பாருங்கள், கிறிஸ்மஸ் தாத்தா கிறிஸ்மஸ் பொருள்லாம் பாருங்கள். இப்போ நம்ம ஹாலோவின் பொருளை பார்த்துட்டோமா. கிறிஸ்மஸ்க்கு நான் இன்னொரு டைம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக எடுத்து போடுறேன்னு. நிறைய கிறிஸ்மஸ் தாத்தா இருக்காரு. தச்சான் வாங்க மக்களே வாங்க. நீங்கள் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருவீங்க. அது மாதிரி நிறைய வீடியோஸ் இன்றைக்கி உங்களுக்காக எடுத்தாச்சு. இதெல்லாம் ஹாலோவின் ஐட்டம் தான். விளக்கு வச்சு இந்த விளக்கை வந்து இந்த இருக்கு பாருங்கள், அந்த பூசணிக்காய்க்கு உள்ளே வச்சு தொங்க விட்டுருவாங்க. லைட்டு எரிஞ்சதுன்னா அந்த வீட்டில் வந்து ட்ரீட் இருக்குது, சாக்லேட் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த இருக்கு பாருங்கள், ட்ரிக் ஆர் ட்ரீட்டுன்னு இந்த நாயோட வாயில் கவ்விக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இதெல்லாம் தொங்க விட்டாங்கன்னா அவங்க வீட்டில் கண்டிப்பாக சாக்லேட் தருவாங்க அப்படின்னு அர்த்தம். அதனால் யாராலும் சரி இது மாதிரி ஒரு சில போர்டை வாங்கி வீட்டில் தொங்க விட்டுருவாங்க.